வணக்கம், அசோக்குமார், கரியர் அட்வைசர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு அவங்க மார்க்கை பேஸ் பண்ணி எப்படி கட் ஆஃப்ஸ் எல்லாம் பார்க்கறது. ஏன்னா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் சரி இன்னமும் இந்த கட் ஆஃப் எப்படி பார்க்கறதுங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா நீங்க எப்படி கட் ஆஃப் பார்க்கணும், வெட்னரி போகணும், பிவிஎஸ்சி போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி உங்களோட கட் ஆஃபை கால்குலேட் பண்றது, பேராமெடிக்கல் போனோம்னா எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் போனோம்னா எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்றது, பிஎன்ஒஎஸ் போனோம்னா எப்படி உங்களோட கட் ஆஃப்ஸ் வந்து கால்குலேட் பண்றது. ஸோ இது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே தேர் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்க கட் ஆஃப் என்னன்னு ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட டீடைல்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்குங்கிறத நீங்க ஈஸியா செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் இந்த விஷயத்த கிளாரிட்டியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.